கீழச்சேரி ஊராட்சியில் கிறிஸ்துமஸ் விழா அன்னை குழுமத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையில் இந்த பகுதியில் இருக்கின்ற சாமானிய மக்களுக்கு, தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அன்னை குழுமத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சின்ன அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பர் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் அருள்ராஜ் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியில முதலில் பல்வேறு கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற ஃபாதர் இறுதிராஜ் அவர்களுக்கும், ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய சூரகாபுரம் சுதாகர் அவர்களுக்கும், இந்த பகுதியைச் சார்ந்த பல்வேறு பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் திருவிழா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கின்ற வகையில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மிக பெரும் நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நம்முடைய கீழச்சேரி பகுதியில் இந்த அன்னை குழுமத்தின் நிறுவனத்தினர் இங்கே பேசியவர்களாம் சொன்னது போல இந்த பகுதி மக்களுக்கு உதவிகளை வாங்கி நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி அந்த மகிழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டுதோறும் இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் இந்த ஆண்டு என்னையும் பங்கு பெற அழைத்தமைக்கு முதற்கண் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதுமே, இந்த உலகமே வரலாறு ஹிஸ்டரி எடுத்தோம்னா கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன், கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின், கிபி கிமு, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன், கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின் என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் AD and BC, ஆஃப்டர் டெத் பிஃபோர் கிரைஸ்ட் என்று பிரிக்கப்பட்டு உலக வரலாறே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே, அவருடைய பிறப்பின் பின்னாலே பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் அதை நினைவூட்டுவதற்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பேசியவர்கள் சொன்னது போல பெரிய பெரிய நிறுவனத்துடைய தலைவர்கள் எல்லாம், கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இறைவனை தேடி அந்த பெரிய பணத்தையும் பதவியையும் விட்டுவிட்டு எவ்வாறெல்லாம் குருவாகவும் துறவரம் பூண்டாளரை பற்றிலாம் சொன்னார்கள். அதே போல ஜாய் பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய சாமானிய மக்கள் எவ்வாறெல்லாம் சிரமப்படுகிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர்களை எல்லாம் இது போன்ற விழாக்கள் அவளுக்கு உதவி செய்வதற்கும் அவளை மகிழ்விப்பதற்குமாக நடைபெறுகிறது. அதற்கு கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறப்பு ஒரு நிகழ்வாக இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற நிகழ்வுகள் அரசியல் கட்சி சார்பாக நாங்கள் பல காலங்களிலே, பல நிலைகளிலே, பல்வேறு தலைவர்களின் பிறந்த நாள், முக்கிய தினங்களிலே கொண்டாடி வருகிறோம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு மறுநாள் நாங்களும் திருவள்ளூரில் இதே போல ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். அதே போல 18ஆம் தேதி சென்னையில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் அதிமுக சார்பாக ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கிறிஸ்துவ குருமார்களும் பெரியவர்களும் கலந்து கொண்டு அங்கே இதே போல ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும், உணவும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் பரிமாறப்பட்டது. இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு முக்கியமான விஷயம். இங்க எல்லா மதத்தினரும், எல்லா சமூகத்தினரும், இந்த நாடு, இந்த உலகம் அனைத்துமே அந்த இயேசுடைய பிறப்பை இந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொடுப்பது என்பதை நாம் எண்ணி பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த நேரத்தில்
கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அதே போல ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 2026ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவை வேண்டி இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கு பெற வாய்ப்பளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.